ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மட்டன் ரோஸ்ட். இது ஒரு சிம்பிளான மெத்தட் தான், ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அந்த மட்டன் ரோஸ்ட் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மட்டன் பீசஸை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி குக்கரில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதில் பெரிய சைஸில் இருக்கிற பல்லாரி ஒன்றை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கிடலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடயே 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்ததுபடி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கிடலாம். அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கிடுக்கலாம். தண்ணியினுடைய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். மட்டன்லேருந்தே நிறைய தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அது ரோஸ்ட் பதத்துக்கு கொண்டு வரதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். அது மட்டும் இல்லை, அந்த கறியெல்லாம் ரொம்பவே சாஃப்ட் ஆயிரும். இப்போ மூடி போட்டுருங்க. உங்களுடைய குக்கருக்கு தகுந்ததுபடி இதை விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, சூப்பராக நம்மளுக்கு மட்டன் பீசஸ்லாம் வெந்து வந்திருக்கு. நம்ம எவ்வளோண்டு தண்ணி ஊற்றுறோம், ஆனால் தண்ணியினுடைய அளவு பாருங்க இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம வத்த வச்சு எடுக்கணும். அதனால தான் நான் குறைவாக தண்ணி ஊற்ற சொன்னேன். இப்போ அடுத்ததாக ஒரு பேனை ஹீட் பண்ணி 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சாதான் மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடேறவும் 2 பத்து தேங்காய் சில்லை பல்லாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காவை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெயில் இந்த தேங்காவை நல்லா வறுத்து எடுக்கும் போச்சுல அதனுடைய ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற மாதிரி நல்லா இதை மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் பீசஸை இது கூட சேர்த்துக்கோங்க. அந்த கிரேவியை வத்த வைக்கணும். அதனால நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 7-8 நிமிஷம் நீங்க நல்லா குக் பண்ணீங்க அப்படின்னா அந்த கிரேவி எல்லாம் வத்தி இந்த அளவுக்கு உங்களுக்கு பதத்துல வந்து நிற்கும். இப்ப பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்ப இந்த பக்குவத்துல நம்ம ஒரு சில பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் ஒரு வாசனைக்காக சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிடலாம். அது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. சில்லி ஃபிளேக்ஸ் வேற ஒன்றும் கிடையாது. வத்தலை நல்ல வெயில்ல காய வச்சு நீங்க பொடி பண்ணி வச்சிங்க அப்படின்னா நிறைய ரெசிபிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இந்த சில்லி ஃபிளேக்ஸ் உடைய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துல நீங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிருங்க. இந்த ரெசிபி பிரியாணிக்கா இருக்கட்டும், இல்லை நெய் சாதத்துக்காக இருக்கட்டும், ஒயிட் ரைஸ் கூட ரசம் வச்சு சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அட்டகாசமான சைடிஷ்ஷாக இருக்கும். அதனால் மட்டன் ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு முறை இதே மாதிரியே கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.